வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கேள்வி அதிகாரம் பார்த்து முடித்தோம். அடுத்து ஒரு புதிய அதிகாரத்தை தொடங்கலாம்ங்கிறப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் மீண்டும் மீண்டும் காமத்து பாலில் அடுத்த அதிகாரங்களை தொடர்ந்து பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். சரி, அவருக்காக ஒரு காமத்து பால் அதிகாரம் பார்த்துட்டு அடுத்தால தொடரலாம். காமத்து பாலில் ரொம்ப அற்புதமான அதிகாரம் கனவு நிலையுரைத்தல் அதிகாரம். நம்ம கடைசியா நினைந்தவர் புலம்பல் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது புலம்பல் இயக்கங்களை, காதலரை பிரிந்து வாழக்கூடிய தலைவி தலைவன் இருவரும் அவர்களுடைய நினைவுகள் எப்படி அவர்களுக்கு எப்படி அவர்களை தேற்றுது, எப்படி அவர்களை புலம்ப வைக்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதுல இன்னும் ஒரு லெவல் ஆட் ஆகிக்கிறது. அதாவது நனவில் புலம்பியது போக கனவு என்ன செய்யும், கனவு பிரிந்திருப்பவர்களை எப்படி படுத்துது, அதுவும் பெரும்பாலும் தலைவி கூற்றா தான் எழுதியிருக்கிறாருன்னு தோணுது. ஒரு அழகான குரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன்கொள் விருந்து. காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன்கொள் விருந்து. கொல் விகுதியோட உடைய திரள். யாது செய்வேன்கொள், என் காதலருடைய தூதை எடுத்துக்கொண்டு வந்த கனவு. கனவு காதலர் விட்ட தூது அப்படின்னு சொல்றாங்க. அன்னம் விடு தூது, பல தூதுகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நாரை விடு தூது. அது மாதிரி காதலன் கனவு காதலனின் தூதாக எனக்கு வந்தது. தூதாக வருவது அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, அது அப்படி வந்த தூதாக வந்த கனவனுக்கு நான் என்ன கொடுத்து விட முடியும். இதுல ரொம்ப ஒரு அழகான கைவிடப்பட்ட நிலைமை ஒன்று இருக்கு. ஏன்னா அவளுடைய நினைவில் வந்திருந்தால், அந்த கனவு அவளுடைய நினைவில் பகல் கனவாக வந்திருந்தால் அவள் ஏதாவது அதற்கு கொடுக்க முயற்சி செய்திருப்பாள். ஆனா அதுவே அவளுடைய கனவில் வருகிறது. அவள் அறியாத நேரங்களில் அவளுடைய கனவுகள் உறக்கத்தில் படுகிறது. அந்த கனவிற்கு நான் என்னதான் நினைச்சாலும் என்ன கொடுத்துட முடியும். அதுவும் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு, காதலனுடைய தூதை எடுத்துக்கொண்டு அவன் தனக்கு சொன்ன செய்தியை எடுத்துக்கொண்டு வருவதாக நினைக்கிறான். தூது என்பது செய்தி கொண்டு வருவது. காதலன் பிரிவால வாடிக்கிட்டு இருந்த தலைவிக்கு அவனோடு வரக்கூடிய கனவுகள், அவளுடைய கனவுகள் அவனுடைய தூதை, அவனுடைய செய்தியை சுமந்து கொண்டு இங்க வருது. செய்தியை சுமந்து கொண்டு வருகிற ஒரு அனுமன் செய்தியை கொண்டு வரும்போது ராமனை பிரிந்திருந்த சீதை எப்படி ரியாக்ட் பண்றா, தன்னுடைய இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்து அவனுக்கு கொடுத்து நீ வாழின்னு வாழ்த்துறா. அதெல்லாம் கம்பராமாயணத்துல ரொம்ப அருமையா படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தன்னுடைய கனவை நினைத்து, கனவு தன்னுடன் தூதாக வந்திருக்கிறது நினைச்சு இந்த தலைவி எக்ஸைட் ஆறு. அந்த கனவிற்கு தன்னால் எதுவும் கொடுத்து விட முடியாதே அப்படின்னு அந்த கனவை நம்மளால உபசரிக்க முடியலையே நான் வருந்தேன். கனவை உபசரிக்க முடியாத கைவிடல் நிலைமை. அதை பத்தி என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ எனக்கு இந்த தகவலை கொடுத்து இதை அனுப்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அது ஒரு அழகான ஒரு இன்னசென்ஸோட சேர்ந்த ஒரு ஒரு போற்றையல் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. காதலர் தூதோடு வந்த கனவனுக்கு யாது செய்வேன் கொள்வது. நான் என்னதான் கொடுத்து விட முடியும், என்ன அந்த கனவை அவ எப்படி இன்டர்பிரட் பண்றா, அந்த கனவை எப்படி தனக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறா, அதை நம்ம வர அதிகாரங்கள்ல பார்க்கலாம். கனவு காணலாம். நன்றி.